யோக ஆச்சாரியா, யோகபூஷன், யோக ரத்னா, திரு பாலாஜையா வந்திருக்காங்க. அவங்க எம்எஸ்சி யோகா, யோகா தெரபிஸ்டா இருக்காங்க. ஒய்சிபி லெவல் 3 முடிச்சிருக்காங்க. அவங்க அவங்க பாணிலே நிதானமா பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. நாம எல்லோரும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை வீடியோ மட்டும் ஆன் பண்ணிட்டு ஆடியோ ஆஃப் செஞ்சுட்டு ஐயா சொல்லி கொடுக்குற மாதிரியே இந்த 1 மணி நேரம் யோகா பற்றி செய்வோம். வெல்கம் சார், ஆரம்பிக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைய தினம் நச்சிந்தனை வட்டம் வழங்கும் இலவச யோகா வகுப்பானது 2071வது நாளை அடைந்துள்ளது. இந்த நாளில் எனக்கு வாய்ப்பளித்த என்சிவி குழுமத்தினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வகுப்பினை ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக பிரேயர். ஹேண்ட்ஸின் நமஸ்காரம். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீரியம் கரமாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ரிதாத். Gently rub your palms. Keep your eyes. Right. Please all of you wake up. Now we go for warm up. Ready? Hand rotation start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Arm forward back extension. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Arm forward rotate. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Knee rotation. Join your foot. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ankle movements. Ready? Force inhale. Force exhale. Arms up, heels up, arm down, heel down. Back bend, forward bend. Palm on your hip. Bend back and stay 5 count. 1, 2,
3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Relax. Side stretch. Join your foot. Right arm breathing. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Come up. Breathe out. Left arm breathing. 1, 2, 3, 4, 5. Breathe in. Right arm breathing. 1, 2, 3, 4, 5. Breathe in. Left arm breathing. 1, 2, 3, 4, 5. Breathe in. Right arm breathing. 1, 2, 3, 4, 5. Breathe in. Breathe out. Left arm breathing. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Breathe out. Twisting legs apart. Keep 3 feet. Arm shoulder level. Now twist right and left. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax. Deep inhale. Deep inhale. One minute, please. Deep inhale. Right. Today's topic இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா வாய்ஸ் பாக்ஸ், குரலகம், குரல் பெட்டகம். கடந்த 2-3 கிளாஸ்ல சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க, இந்த த்ரோட்டுக்கு என்ன பண்ணலாம், இந்த வாய்ஸ் கொஞ்ச நேரம் பேசினாலே உங்க தொண்டை கட்டுது, நம்ம கண்டினியூ பண்ணல, அந்த சிக்கல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதுக்காக இருக்கு இந்த வாய்ஸ் பாக்ஸ் வந்து கிளாஸாக பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த டாபிக் தான் எடுத்துருக்குறேன். ரைட். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற இந்த பார்ட், இந்த குரலுக்கு உரிமையான இடம் வந்து தொண்டை பகுதி. இந்த வாய்ஸ் பாக்ஸ் சொன்னா அது வந்து லேரனிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த லேரக்ஸ் இந்த பார்ட் தான் வாய்ஸ் பாக்ஸ். அது சிம்பாலிக் அந்த நேம். ஸோ வாய்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் வந்து லேரனிக்ஸ். இந்த லேரனிக்ஸ் பேரனிக்ஸ் இந்த கொஞ்சம் குழப்பம் இருக்கும் எல்லாருக்கும். அதுவும் எல்லாம் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. தொண்டை பகுதியிலேருந்து ஃபேரிங்ஸ் இருக்கும். அந்த ஃபேரிங்ஸ்க்கு பின்னாடி இந்த லேரனிக்ஸ் இருக்கும். ஃபேரிங்ஸில் வந்து இந்த உணவு, தண்ணி இதெல்லாம் அது ஸ்டொமக்கு கொண்டு போகிற அந்த ஃபேரிங்ஸ் அந்த ஒரு பைப், அது ஃபுட் பைப்புன்னு சொல்லலாம். லேரிங்ஸ் இது வந்து விண்ட் பைப்புன்னு சொல்லலாம். ஸோ இது லேரிங்ஸோட முக்கியமான வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, உணவு உண்ணும்போது
அந்த உணவோ இல்லை தண்ணீரோ இது வந்து லேரிங்ஸில் போகாமல் அதை தடுக்கும் ஒரு வால்வு வந்து இருக்கும் லேரிங்ஸில். அந்த வால் வந்து ஃபுட்டெல்லாம் அதில் என்டர் ஆகாமல் அதை பாதுகாத்து ஏற மட்டுமே லேரிங்ஸ் வழியாக ட்ராக்ஷியா வந்து நுரையீரலுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டெம், அந்த ஸ்ட்ராச்சியா வழியாக லங்ஸுக்கு கொண்டு போகும். இதுதான் லேரிங்ஸோட முழுமையான வேலை. ப்ளஸ் இந்த வோக்கல் கார்டு, குரல் நான், நம்ம இந்த ஒலி வருது, நம்ம பேச வேண்டிய ஒலி, அந்த ஒலி வந்து அந்த அலைகளாக மாற்றி அதை வந்து ஒரு வாய்ஸாக ஒரு பொருளாக வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையும் அந்த லேரிங்ஸ் தான் நடக்குது. ஸோ அதே இடத்துல தான் நமக்கு தொண்டை பகுதியில தான் தைராய்டு கிளாண்டு, பேராதைராய்டு கிளாண்டு இருக்குது. ஸோ இந்த த்ரோட் ரீஜன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். உணவு விழுங்கக்கூடியது, காற்றையும் கொண்டு போகக்கூடியது, நம்ம மெட்டபாலிச மெயின்டைன் பண்ணக்கூடிய தைராய்டு, பேராதைராய்டு கிளாண்டு இருக்கக்கூடியது, இது எல்லாமே இந்த த்ரோட் ரீஜன். நம்ம சக்கராத்து சொன்னா விஷுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க. த்ரோட் சக்ரா ஆர் விஷுத்தி சக்ரா ஒரு முக்கியமான ஒரு பவர் ஹவுஸ். சக்கரங்கள் எல்லாமே பவர் ஹவுஸ் தான், இல்லை விஷுத்தி ஒரு முக்கியமான ஒரு பவர் ஹவுஸ். இப்போ அந்த ஏரியாவை, இந்த தொண்டை பகுதியை, இந்த லேரனிக்ஸ், இதை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது எப்படி, நம்ம குரல்ல வந்து நல்லா பாதுகாக்கிறது எப்படின்றது, இந்த போஸ்டர்ஸ் ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க போஸ்டர்ஸ் தான். அது இந்த போஸ்ட் இந்த வேலையும் பண்ணுமா அப்படின்றது நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ரைட், அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சூரிய நமஸ்கார் பண்ணிடுவோம். சூரிய நமஸ்கார் பண்ணி தாடாசன், ஸ்டாண்ட் டைரக்ட், join your foot. Come on, breathe in, arms up, heels up, interlock your finger, stretch out your palm, balance on your toes. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Breathe out, arm down, heel down. Tadasana to spin. Keep 2 feet gap. One, breathe in, arms up. Breathe out, turn right. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Breathe in, come straight. Breathe out, turn left. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Breathe in, come straight. Breathe out, bend right side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Breathe in, come up. Breathe out. Bend left. 1, 2, 3. Stretch your arm. 4, 5, 6, 7, 8, 9. Change. Breathe in. Bend back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Breathe out. Bend forward. Arm parallel to ground. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Turn right side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Turn left. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Come forward. Breathe in, arms up. Stretch your arm. Mild back arch. லேசா பின்னாடி வரீங்க. Stretch. Breathe out. Arm down. Deep inhale. Now we go for Surya Namaskar. All of you come to the. Ready? Namaskar. Bend back. Stretch. Bend forward. Right leg back. Mount.
session, chin on chest, bhujan, mount, right forward, left forward, bend back, namaskar. Second round, bend back, bend down, left leg back, mountain, session, chin on chest, bhujan, mount, left forward, right forward, bend back, third round, bend back, bend down, right leg, mount, session, chin on chest, bhujan, mount, right forward, left, bend back, fourth round, bend back, bend down, left leg back, mount, session, chin on chest, bhujan, mount, left leg forward, right, bend back, fifth round, bend back, bend down, right leg back, mount, session, chin on chest, bhujan, mount, right forward, left forward, bend back, sixth round, stretch, bend down, left leg back, mount, session, chin on chest, bhujan, mount, left forward, right, bend back, seventh round, அஷ்டாங்க நமஸ்கார்ல 5 count stay பண்ண போறோம். Bend back, bend down, right leg back, mount, session, chin on chest. அஷ்டாங்க நமஸ்கார். 1, 2, 3, 4, 5. Bhujangasana, mount, right forward, left, bend back, eighth round, stretch, down, left leg, mount, session, Ashtanga Namaskar. 1, 2, 3, 4, 5. Bhujan, mount, left forward, right,
bend back, ninth round, stretch, bend down, right leg back, mount, session, chin and chest. 1, 2, 3, 4, 5. Bhujan, mount, right forward, left, bend back, 10th round, stretch, bend down, left leg back, mount, session, chin and chest. Ashtanga Namaskar. 1, 2, 3, 4, 5. Bhujan, mount, left forward, right, bend back. Namaskar. 11th round, stretch, bend down, right leg back, mount and session, chin and chest. சின்ன நல்லா நீட்டி வைக்கணும். forehead கீழே வைக்காம. 1, 2, 3, 4, 5. Bhujan, mount, right forward, left, bend back. 12th round, stretch, bend down, left leg, mount, session, chin and chest. 1, 2, 3, 4, 5. Bhujan, mount, left, right, bend back. Deep inhale. பம்புன்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? பம்புன்னு வேற எதுவும் கிடையாது. ஹார்ட், இதயம், இதேதான் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. ஸோ அந்த கிளாஸையும் நம்ம வந்து அஷ்டாங்க நமஸ்காரில் ஸ்டே பண்ணணும். ஏன்னா நம்ம அப்ரைட்டாக இருக்கிறோம், ஹார்ட் மேலே இருக்குது, பம்ப் ஆகி பிளட் கீழே போகுதுன்னு சொன்னால் அந்த ப்ரெஷர்லேயே தான் அது மேலே வரணும். அது சில நேரத்தில் நம்ம நிறைய நேரம் நின்றுட்டு இருக்குதோ, சரியான உடற்பயிற்சி இல்லாதனாலோ அந்த ரிட்டர்ன் சர்க்குலேஷன் வந்து சரியாக நடக்கிறது இல்லை. அது ரொம்ப நாள் அப்படி இப்படி நிற்குது தான் வெரிகோஸ் வெயின்ஸ்னு வருது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அந்த அஷ்டாங்க நமஸ்கார் பண்ணும்போது ஹார்ட் கீழே வந்ததுனால அந்த ஃப்ளோலாம் ரிட்டர்ன் ஃப்ளோ, வீனஸ் சர்க்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த காலில் தேங்கக்கூடிய ரத்தங்கள்லாம் வந்து பியூரிஃபிகேஷனாக இதயத்தை நோக்கி ஈஸியாக ஓடி வந்து அதை ஸ்டே பண்ணணும்னு அஷ்டாங்க நமஸ்கார் பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ த்ரோட் சக்ரா, இந்த லார்னிக்ஸ், இதுவும் இந்த தொண்டை பகுதி தான். இந்த அஷ்டாங்க நமஸ்காரில் இந்த சின்ன நீட்டும் போது இந்த இடம் நமக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். அந்த இடத்துல ஃபைன் டியூன் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த வெட்டிகோ பிரச்சனை இருக்கிறவங்க, சரிகள் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அதை பண்ண முடியாது. அவங்க ஜஸ்ட்டு இந்த ஃபோர்ஹெட் கீழே வச்சோம்னாலே போதும், சின்ன வந்து நீட்டி வைக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற போஸ்ட் தான், அது என்னென்ன பெனிஃபிட் பண்ணுறது வந்து நமக்கு டக்குன்னு புரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுது அப்படின்றது நம்ம அந்த போஸ்ட்டில் ஸ்டே பண்ணும்போது உங்கள் பாடி என்ன மாதிரிலாம் நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கவும் ஆரம்பிக்கணும். எங்கெல்லாம் ஸ்ட்ரெச் கிடைக்குது அப்படின்றது நீங்கள் அதை ஸ்டே பண்ணும்போது உங்களால் உணர முடியும். ஸோ இந்த அஷ்டாங்க நமஸ்கார் ஸ்டேல வந்து இந்த த்ரோட் சக்கராவை நம்ம ஸ்டிமுலேட் பண்ண முடியும், ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும். அப்படி பார்த்தாச்சு. இன்னும் வேற என்னென்ன புதுசு இருக்குது, என்னென்ன பிராணாயாமம் இருக்குது
என்ன முத்ரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் போறோம். ரைட். ஸோ இந்த லேரிங்ஸ், இந்த குரலுக்கு, இந்த குரல் நான் அதை தூண்டக்கூடிய அந்த லேரிங்ஸ், இது வந்து சிம்மாசனா. சிம்மாசனம் எல்லாருக்கும் தெரியும். வஜ்ராசனம் உட்காந்துட்டு நீ நல்லா ஓப்பன் பண்ணிட்டு அவங்க உள்ளங்கைய முட்டி மேல வச்சு லேசா முன்னாடி வந்து நாக்கை வெளியே நீட்டி அவங்க பார்வை வந்து புருவ மத்தியில வைப்போம். இது சிம்மாசனம். ஏன் அந்த சிம்மாசனம் நம்ம இப்போ சூரிய நமஸ்கார்லே பண்ண போறோம். இந்த சிம்மாசனம் மட்டும் ஒரு 10 கவுண்ட் ஸ்டே பண்ண போறீங்க. கெட் ரெடி. நமஸ்கார். Bend back. Come on. Don't bend at knee and elbow. Bend forward. Right leg back. Mountain. இப்போ நீல் டவுன் பண்ணி வந்துருங்க. நீ நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. உங்க உள்ளங்கை ரெண்டும் இந்த முட்டி மேல வச்சிடலாம். இன்னொரு நல்லா நீ ஓப்பன் பண்ணி வச்சுங்க. பின்னாடி பாதம் சேர்ந்திருந்தாலும் கொஞ்சம் ஓப்பன் இருந்தாலும் பரவாயில்ல. உள்ளங்கை முட்டி மேல வச்சு உடம்பு முன்னாடி கொண்டு வாங்க. முதுகு வளையக்கூடாது. முதுகு வந்து கொஞ்சம் சாஞ்சாம இருக்கணும், ஆனால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நாக்கை வெளியே நிறுத்துறீங்க. புருவ மத்தியில உங்க பார்வை கொண்டு போய் வைக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Shashankasana. Bhujangasana. Mountain. Right forward. Left forward. Bend back. Namaskar. Second round. Bend back. Bend down. Left leg back. Mount. Kneel down. Simasana. லேசா முன்னாடி வாங்க. தலையை கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுங்க. நாக்கை வெளியே நீட்டுங்க. அந்த சின் வந்து லேசா கீழ் நோக்கி தான் இருக்கணும். காலர் போன் ரொம்ப அழுத்தவும் தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் கீழே நெக்கை டவுன் பண்ண போதும். Gaze your mid eyebrow. 1 2 3 4 5 6 7 8 9 10. Shashankasana. Ashtanga Namaskar. Bhujangasana. Mount. Left forward. Right forward. Bend back. Namaskar. Deep inhale. இந்த சிம்மாசன பொசிஷன் உட்காந்து வராக்க வெளியே நீட்டு வாய் வழியா ஃபோர்ஸ் எக்ஸலேஷன் பண்றது சிம்ம கர்ஜனான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது அதை நம்ம அந்த எக்ஸலேஷன் அதில் பண்ணிப்போம். ரைட். இப்போ இந்த சிம்மாசனா சின் லாக். இது வந்து நம்ம த்ரோட் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது. அஷ்டாங்க நமஸ்காரம் வந்து த்ரோட் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ கான்ட்ராக்ஷன், ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸ்பேன்ஷன், இது ரெண்டுமே பண்றது வந்து நம்ம த்ரோட் வந்து அந்த த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும். ஓகே. ஸோ இன்னும் வேற என்ன போஸ் பண்ணுறது பார்க்கணும். உஷ்ராசனா. உஷ்ராசனா வந்து நெக் வந்து எக்ஸ்பேன்ஷன், அதாவது ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். ஓகே. இப்போ உஷ்ராசனாவை இந்த சூரிய நமஸ்காரில் கொண்டு வந்துடலாம். கெட் ரெடி. நமஸ்கார். Come on, bend back. Bend down. Right leg back. Mount. Come on, kneel down. Ustrasana, camel pose. Come on. Hang back your head. 1 2 3 4 5 6 7 8 9 10. Shashankasana. Ashtanga Namaskar. Bhujangasana. Mount. Right forward. Left. Bend back. Second round. Bend back. Bend down. Left leg back. Mountain. Come on, kneel down. Ustrasana. 1 2, shake your neck.
3, 4, 5, 6, 7, 8, 9, change. Shashank Chin answers Ashtanga Namaskar. Bhujangasana. Mount. Left forward. Right. Bend back. Stretch. Deep inhale. Deep inhale. Deep inhale. Right. Salabhatma. Salabatnaலையும் அஷ்டாங்க நமஸ்காரம் நடக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் நடக்கும். நெக் வீக்காக இருக்கிறவங்க அதை பண்ண தேவையில்லை. சலபாத்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் பெஸ்ட் ஃபார் L5S1 ப்ராப்ளம். இந்த L5S1ல வரக்கூடிய அந்த பிரச்சனை அதுதான் வந்து ஒரு பக்கம் கால் மறுத்து போன்னு சொல்லுவாங்க, சியாட்டிக்கா. அந்த சியாட்டிக்காவுக்கு வந்துட்டு சலபாசனம் வந்து ஒரு பெஸ்ட் போச்சுன்னு சொல்லலாம். ப்ளஸ் இங்கே நமக்கு த்ரோட் சக்ராவையும் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நம்ம பாடி, அதாவது லோயர் பாடி, இந்த ஹிப்லேருந்து மேலே ரைஸ் பண்ண போகிறோம். ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த த்ரோட்டில் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் நமக்கு கிடைக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க சின் கீழே வைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோர்ஹெட், நெத்தி கீழே வச்சு பண்ணுங்க. ஓகே, அதுவும் சூரியன் சொல்லி கொண்டு வரப்போம். கெட் ரெடி. நமஸ்கார். Bend back, bend down, right leg back, mount, Shashank, chin on chest, lie flat, bring your arm under your thigh, rest your chin on the mat, raise your right leg up and support by left. Stretch your neck and stretch your leg. 1, 2, 3, 4, 5, down. Left leg up. 1, 2, 3, 4, 5, down. Again, Shashankasana. Sit on your heel, forehead down. 1, 2, 3, 4, 5. Lie flat. Now, Salabhatna without support. Bring your arm under your thigh, right leg up. 1, 2, 3, 4, 5, down. Left leg up. 1, 2, 3, 4, 5. Now, both legs. Breathe in பண்ணி, breathe hold பண்ணிட்டு ரெண்டு கவுண்ட்டுக்கலாம். Ready? Breathe in. Come on, up. 1, 2, 3, 4, 5. Bhujangasana. Come on, up. Mount. Press your heel, shoulder, right forward. Left. Bend back. Second round. Bend back. Bend down. Left leg back. Mount. Shashank. 1, 2, forehead down. 3, 4, 5. Lie flat. Salabhasana. Arm under your thigh. Right leg up without support. 1, 2, 3, 4, 5. Left leg up. 1, 2, 3, 4, 5. Both legs up. 1, 2, 3, 4, 5. Shashankasana. Sit back.
for a down. 1, 2, 3, 4, 5. அப்படியே நீங்க நீல் டவுன் பண்ணி உட்காருங்க. உட்கார்ந்து கவனிங்க. லேட்டா படுத்தாச்சு. நம்ம செஷன் கிளாஸ் வந்துட்டு கையை உள்ள கொண்டு போறோம். நிறைய பேர் உள்ளங்கைய வான் தப்பத்தான் விட்டு தொடைக்குள்ள கொண்டு போயிங்க. அதுக்குள்ள செஷன் கிளாஸ் வந்து கையை சுருக்கணும். உள்ளங்கை கீழே இருக்கும். விரல மடக்கிடுங்க. விரலாம் ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே தொடைக்குள்ளார கொண்டு போறீங்க. 2 கையும் அதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்க எல்போ மேல உங்க வயிறு இருக்கும். இப்போ நீங்க கையை ப்ரெஸ் பண்ணி அவர்களுக்குன்னா இதுதான் சலபாசன். இப்போ வந்து கண்டிப்பா நெக் வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். 1, 2, 3, 4, 5. ஓகே ஓகே, லை டவுன். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. Bhujangasana. Mount. Left forward. Right. Bend back. Deep inhale. Deep inhale. Relax. தண்ணி வேணா கொஞ்சம் குடிச்சுங்க. ஸோ சலபாசனம் ஒரு டிஃபிகல்ட் போஸ்டர், ஆனா பெனிஃபிட்ஸ் அதுல நிறையவே இருக்கு. ஸோ நாம என்ன பண்றோம், இந்த டீச்சர்ஸ் என்ன பண்றோம்னு சொன்னா எல்லாராலையும் செய்ய முடியுது இல்லையா. சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இருக்குன்னு சொன்னா ஈஸியாக பழகிடலாம். ஒன்று, எந்த வயசுல ஆரம்பிச்சாலும் இந்த இன்வால்மெண்ட் இருக்கணும். அந்த முயற்சின்னு ஒரு வெறின்னு சொல்லலாம், அது இருக்கு. ஆனா அது கொஞ்சம் மோசமாகவும் போயிடக்கூடாது. நம்ம உடல் கண்டிஷனுக்கும் அது மேட்ச் ஆகுதுன்னா இருக்கணும். உடல் ஒத்துழைக்காத போது நான் நிறைய முயற்சி பண்ண சொல்லி வேற வழி நீங்க உருவாக்க கூடாது. ஒரு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிதான் தீவிர பயிற்சி இல்லை விடாமுயற்சி. அப்படி இருக்கிறவங்க வந்து எந்த ஏஜில் இருந்தாலும் அவங்க பாடி கொஞ்சம் ஒத்துழைக்குன்னு சொன்னா ஈஸியாக அதை பண்ண முடியும். ஸோ இந்த கையை கீழே வச்சுட்டு அந்த பாம், அந்த உள்ளங்கை கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா க்ளோஸா உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னாலே உங்க பாடி ஃபுல்லாவே இந்த கை மேலதான் வந்துடும். அப்போ நீங்க கையில அழுத்தினாலே அந்த L5S1க்கும் ஸ்ட்ரெச்சஸ் நல்லா கிடைக்கும், த்ரோட்லையும் கிடைக்கும். அதாவது நம்ம இந்த நெக் ரீஜன் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீல் வரைக்குமே அந்த ஸ்ட்ரெச்சஸ் நல்லா இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் சயாட்டிகா வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். அவங்களால பண்ண முடியல, சயாட்டிகா வந்தாச்சுன்னு சொன்னா காலை வந்து ஒரு காலை தூக்கி சப்போர்ட் பண்ணி வச்சு பண்றதே அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சப்போர்ட் பண்ணாலே. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண சொன்னா பின்னாடி போய் நின்று அந்த 2 கால் அவங்க இந்த கணுக்கால் கிட்ட இல்லையா, அந்த கணுக்கால் ஆங்கிள் நல்லா கிரிப்பா பிடிச்சி 2 கால் தூக்கி நல்லா ஒரு பின்னாடி இழுத்தோம்னாலே ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஒரு 4-5 தடவை பண்ணி விட்டு சொன்னாலே 75% சயாட்டிகா பிரச்சனை அப்பவே சால்வ் ஆயிடும். இந்த பயிற்சி முடிக்கிறதுக்கு ஒரு 3 தடவை 5 தடவை சலவாசனம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கூட 70% இமீடியட்டா ரிலீஃப் வந்துடும். அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன் ஒரு பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த சலபாசனம் வந்து இந்த த்ரோட் வரைக்கும் ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கணும்னா கை அந்த மாதிரி உள்ள கொண்டு போயிடுச்சுன்னு சொன்னா இந்த த்ரோட் சக்ரா L5S1 இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பைன் அலைன்மெண்ட்டும் அது நடக்கும் அந்த மாதிரி டைம்ல தான். கையை கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு கரெக்டாக காலை நீங்கள் நீட்டும் போது நம்ம பேக் போன் செர்விக்கல்லேருந்து இந்த சேக்கரம் வரைக்கும் அலைன்மெண்ட்டும் நடக்கும். ஓகே ரைட். இப்போ அடுத்து நம்ம உட்கார்ந்து பண்ணுற எக்ஸசைஸ் போயிடும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு 6 ரவுண்ட்ஸ் சூரிய நமஸ்கார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடலாம். கமான். ரெடி. நமஸ்கார். Bend back, bend down, right leg back, mountain, shashank, swing, snake, mount, right. எல்லாருக்கும் ஸ்டெப்ஸ் தெரியும். இதை கொஞ்சம் லேட் ஆகலாம், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. செகண்ட் ரவுண்ட். டவுன், லெஃப்ட் லெக், mountain, shashank,
சின் கீழே வச்சோம்னா அப்படியே பாடி முன்னாடி நீட்டி புஜங்க வாங்க. பாடி பின்னாடி ஸ்லீப் பண்ணாதீங்க. லெஃப்ட் ஃபார்வர்ட், ரைட், பேக், third round, down, right leg back, mount, Shashank, chin, neck, mount, right, left, back, fourth round down, left, mount, Shashank, chin, snake, mount, left, right, stretch, fifth round, down, right, mount, Shashank, chin, snake, mount, right, left, back, sixth round, down, left, mount, sit, swing, snake, mount, left, right, back, relax. Deep inhale. Deep inhale. All of you, please sit down for 2 minutes. Relax பண்ணிக்கங்க. Please sit down. Stretch your legs and shake your legs. Go forward, backward. Breathe in, toes towards you. Breathe out, away from you. Ankle rotation. Reverse. Opposite each other. Reverse. Right. Half butterfly. Come on. For 3 times for them. Change your leg position. Left foot on right side. Butterfly. Erect your back. எல்லாருக்கும் டவுட் இருக்கும். சார் நெக் கான்டாக்ட் ஆகும்னு சொன்னா சர்வாங்காசனா பண்ணலாம், ஹலாசனா பண்ணலாம் அப்படின்லாம் எனக்கு தோணும். அதெல்லாம் கூட தான் பண்ணலாம். ஆனால் இன்வெர்டட் போஸ் வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேலே கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இல்லாமல் சடனாக பண்ணக்கூடாது. இது த்ரோட் ஆக்டிவேட் பண்ண வைக்குது. சர்வாங்காசனா வந்து மதரா பாலாசனா அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ண போயிடுவேன்னா விபரீத கர்ணி முத்ரா வேணால் பண்ணிடலாம். அது வந்து எல்லாருக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அதில் வந்து அது ஒரு முத்ராவுன்னு சொல்லலாம். கரெக்டாக அது வந்து அந்த த்ரோட்டை வந்து அந்த த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ண வைக்கும். அதில் அந்த அசுனி முத்ரா ப்ராக்டிஸும் அதில் பண்ணுவாங்க. ஸோ விபரீத கர்ண முத்ராவும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். சர்வாங்காசனா ஆலாசனாக்கு நம்ம போக தேவையில்லை. ஓகே, ரைட். இப்போ ரைட் லெக் ஃபோல்ட் பண்ணிட்டோம், லெஃப்ட் லெக் நீட்டி வச்சுருங்க. எல்லாரும் ஜான் சிஸ்டர் தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜான் சிஸ்டர் மாதிரி தான் இருக்க போகுது போஸ்டர். ஆனால் நம்ம கால் கட்டலில் பிடிச்ச உடனே நம்ம முதுகு வந்து முன்னாடி வளையக்கூடாது. முன்னாடி சாஞ்சி இருக்கும், ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த கட்டலில் பிடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் நெக்கை வந்து நீங்கள் இந்த காலர் போன் சொல்லியா அந்த அந்த சின்ன வந்து டவுன் பண்ணி
ஒரு 10 கவுண்ட் நிறுத்துறீங்க. ஓகே, ரெடி, ஸ்வீட் டைரக்ட். உங்க கையை சைட்ல கீழே வச்சுங்க. பிரீத் இன், ஆர்ம்ஸ் அப். பிரீத் அவுட். Catch your big toe by both fingers. Erect your back. Back நல்லா அப்படி நீட்டுங்க. Chin down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Breathe in, arms up, stretch your arm. Breathe out, arm down. இது வந்து மகாமுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாமுத்ராவுக்கு வந்து இந்த பழைய டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் நம்ம இந்த த்ரோட் சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறதும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்னும் நீ கவனிக்கணும், இந்த ஹோல்ட் பண்ணிட்டு சின்ன டவுன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பார்வை வந்து மிட் ஐப்ரோ போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவோம் இல்லையா அதை. ஸோ இந்த சின் லாக் பண்ணி விஷுத்தி ஆக்டிவேட் பண்ணின்னு பார்வையை கொண்டு போய் மிட் ஐப்ரோல வச்சுன்னு சொன்னால் தேர்ட் ஐயும் ஸ்டிமுலேட் ஆகும். ஓகே, ஒன் மோர் டைம், சிட் டைரக்ட். ஒன், பிரீத் இன், ஆர்ம்ஸ் அப். Breathe out. Come on, straight your back. நீங்க அப்போ நெஞ்சு அப்படி நிமித்தீங்கன்னா முதுகு ஸ்ட்ரைட் ஆயிடும். ஓகே, ரைட். Chin down. Gaze your mid eyebrow. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Breathe in, arms up, stretch your arm. Breathe out, arm down. Keep your arm back and back straight. Hang back your head. Take deep inhale. Relax. Come to Ardha Padmasana. Hands in Chin Mudra. Sit erect. Slow and deep inhale and slow exhale. One more time. இதே வந்துட்டு நமக்கு ஜானிசல் கிடைக்குமா, இல்ல பச்சை முத்ரா சாப்பிட்னா நமக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொன்னா அதுலயும் இருக்கும். பட் இது வந்து மகாமுத்ரா வந்து ஒரு பவர்ஃபுல் முத்ரான் போது நம்ம முத்ராசை பண்றது நல்லது. ஓகே, நம்ம ஜானிசல் தான் அந்த அளவுக்கு நம்ம நெக்கை டவுன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ல வந்து ஸ்ட்ரெச்சஸ் குறைவா இருக்கும். பச்சை முத்ராசனம் பண்ணும்போது அதை நம்ம அதை ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம பின்னாடி சாஞ்சி உட்கார போகிறோம் 10 கவுண்ட். அந்த டைம்ல வந்து நம்ம சின்ன லாக் பண்ண முடியும். ரெடி, ஹோல்ட் யூர் ஆர்ம். இந்த ரெண்டு கை விரல் வந்து உங்க செஸ்ட் தொட்டா மாதிரி இருக்கும். இந்த எல்போஸ் உடம்பு ஒட்டினா வரட்டும். முதுகு நேரம் வச்சுட்டு அப்படியே பின்னாடி சாஞ்சு உட்காந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சீன் வந்து காலர் பண்ண ரெஸ்ட் ஆயிடும். ஓகே, முதுகு வளையக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Chain. Breathe in, arms up, come forward. Breathe out, bend forward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Chain. Breathe in, arms up. Stretch your arm. Breathe out, arm down. Keep your arm back and back stretch. நல்லா தலையை பின்னாடி தொங்க விடுங்க. Hang back your head. Stretch your spine. Take deep inhale. Deep inhale. ரைட். இப்போ முத்ரால மகாமுத்ரா பார்த்தோம், விபரீத முத்ரா நம்ம செய்யல. அதுக்கடுத்து பச்சை முத்ராசனை ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிராணாயாமத்துக்கு போகலாம். சிட் எரெக்ட், ஹேண்ட் இன் சின் முத்ரா. 3 times. Slow and deep inhale, slow exhale.
ரைட். பிராணாயாமால இருக்கு கபாலபதி பண்ணுன்னு சொன்னாலே த்ரோட் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ண முடியும். இந்த கபாலபதியில வந்து மூச்சை வந்து வேகமா வெளியேற்றுறோம். மூச்சு வந்து வெளில வர வேண்டாம். வெளில வர வேண்டாம்னா நம்ம இந்த ஃபோர்ஸா மூச்சு வெளியேற்றுறது தேவையில்லை. மூச்சு தானா வெளில வரப்போகுது. நம்ம இந்த அடி வயிற்றை மட்டும் ஆக்டிவேட் பண்ண வைக்க போறோம். நேரா நின்று உட்காந்துருங்க. இந்த மாதிரி மூச்சு வேகமா வெளியேற்றும் போது இந்த நாசல் கேவிட்டி இதுங்க மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். த்ரோட்ல வந்து குறைஞ்சு போயிடும். நமக்கு கவனமெல்லாம் வந்து மூச்சு வேகமா வெளியே போகணும் அதுல போயிடும். ஆனா இப்போ அந்த மூச்சு வேகமா வெளியே போறது கவனம் செலுத்தலன்னு சொன்னா இந்த அப்டாமல் மூவ்மெண்ட் வந்து இந்த த்ரோட் வரைக்கும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்கும். ரெடி, ஸ்டார்ட். ரைட். இதே வந்து கொஞ்சம் லேசா சின்ன டவுன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ரெடி, ரிலாக்ஸ். ஓகே, இது ஒன்று ஆச்சு. அடுத்து நம்ம சீத்தளி பிராணாயாமம் பண்ணும்போதும் நம்ம இது பண்ண முடியும். சீத்தளியில் வந்துட்டு கூலிங் தான் பண்ண போதும். அதில் என்ன இருக்குன்னு கேட்டோம்னா நம்ம அந்த நெக் மூமெண்ட்டோட பண்ணும்போது நம்ம த்ரோட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ண வைக்க முடியும். அந்த த்ரோட் சக்கராவை ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம். அதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பந்தா பார்த்துக்குவோம். பந்தால என்னன்னா உங்களுக்கு தெரியும் ஜலேந்திர பந்தா. ஜலேந்திர பந்தா பண்ணும்போது 2 மெத்தட்ல பண்ணுவாங்க. பிரீத் இன் பண்ணி பிரீத்தை ஹோல்ட் பண்ணிட்டு சின்ன லாக் பண்ணி வைப்பாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து பிரீத்தை அவுட் பண்ணி எக்ஸேல் பண்ணுவாங்க. எக்ஸேல் பண்ணிட்டு சின் லாக் பண்ணும்போது அது கூடவே உட்டியான பந்தம் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம முதல்ல பிரீத்தை ஹோல்ட் பண்ணி ஜலந்திரம் மட்டும் பண்ணும். கால் கொஞ்சம் நல்லா லூஸாக வச்சுக்கலாம். இல்லை வஜ்ராசனில் உட்காந்து நீ ஸ்ப்ரெட் பண்ணினா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வஜ்ராசனம் முடியாதவங்க இதுலேயே உட்காந்துருங்க. வஜ்ராசனம் முடியுன்றவங்க இப்போ உட்காந்துடலாம். நம்ம சிம்மாசனம் உட்காந்து இல்லையா, அதே மாதிரி உட்காந்துடலாம். ரெடி, ரைட். இப்போ சிம்மாசனம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம இதில் வந்து இந்த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸல் பண்ணல. சரி, நம்ம இந்த ஜலேந்திர பந்தா பண்ணிட்டு அதுக்கு போயிடுவோம். லேசாக உடம்பு முன்னாடி கொண்டு வாங்க. முன்னாடி வந்து பிரீத் இன் பண்ணுங்க. பிரீத் இன் பண்ணிட்டு சின் லாக் பண்ணிக்கலாம். ரெடி, பிரீத் இன், சின் லாக். 1 2 3 4 5 6 7 8 9. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 10 கவுண்ட் உங்க பிரீத்தை ஹோல்ட் பண்ண முடியலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருக்க வேண்டாம். 6 கவுண்ட் 7 கவுண்ட் தான் கம்ஃபர்டபுள்னா நீங்க அதில் ரிலீஸ் ஆகிக்கலாம். ரெடி, பிரீத் இன், ஹோல்ட் யுவர் பிரீத் அண்ட் லாக் யுவர் சின். 1 2 3 4 5 6 7 8 9. ரிலாக்ஸ். ஓகே, உட்கார்ந்துட்டு இருக்கவங்க வந்து இன்னும் கொஞ்சம் லூஸா காலை வச்சுங்க. வச்சுட்டு கையை உங்க முட்டி மேல எடுத்து கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. இப்போ இந்த சிம்ம கர்ஜனா இதை பண்ணிருப்போம். ரெடி, லேசா முன்னாடி வந்துங்க. நாக்க வெளியே நீட்டுங்க. சின்ன டவுன் பண்ணுங்க. வாய் வழியா ஒரு 5 டைம்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே, அடுத்த பத்மாசனம் வந்துங்க. முத்ராசையும் பாத்திரம், பந்தா என்ன பண்றது அதையும் பாத்திரம். அடுத்து முத்ரா, நம்ம அந்த கை விரல வச்சு ஹேண்ட் கிளென்ச் அதுல எப்படி முத்ரா பண்ணோம்னா ஆகாஷ் முத்ரா. ஆகாஷ் முத்ரா வந்து இந்த மிடில் ஃபிங்கரை தம்போட ஜாயின் பண்ணி வச்சிருங்க. இந்த ஆகாஷ் முத்ராவில் உட்கார்ந்தாலும் இதுவும் வந்து அந்த நம்ம இந்த த்ரோட் ரீஜன் இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம். சிட்டரெக்ட் 3 டைம்ஸ். ஸ்லோ அண்ட் டீப் இன்ஹேல், கம்ப்ளீட் எக்ஸேல். இன்ஹேலேஷன் பண்ணும்போது செஸ்ட் ஓப்பன் ஆகணும், ஸ்டொமக் ப்ளோட் ஆகணும். எக்ஸேல் பண்ணும்போது ஸ்டொமக் நல்லா உடம்பு ஒட்டி போனோம். முழுசா மூச்சை வெளிவிட பாருங்க. ரெடி, ஸ்டார்ட். 3 டைம்ஸ்.
ரிலாக்ஸ். சேஞ்ச் லெக் பொசிஷன். இப்போ நம்ம உஜ்ஜை பிராணாயாமம் போகலாம். உஜ்ஜை பிராணாயாமம் ரொம்ப பெஸ்ட் பிராணாயாமம்னு சொல்லும்போது பிராணாயாமல் எது பெஸ்ட்னு கேட்டாலே உஜ்ஜை பிராமரி தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி கபாலபத்திலையும் பண்ண முடியும், சீத்தலிலையும் பண்ண முடியுன்றத நம்ம பண்ணியிருக்கிறோம். ரெடி? உஜ்ஜை பிராணாயாமா 5 கவுண்ட் இன்ஹேல் பண்ண போறீங்க. 5 கவுண்ட் அந்த டியூரேஷன் எடுக்கிறீங்க. 5 கவுண்ட் நிதானமா மனசுக்குள்ள எண்ணிட்டு பிரீத் இன் பண்ணிட்டு சின் லாக் பண்ண பிரீத்தை ஹோல்ட் பண்ணி சின் லாக் பண்ண போறீங்க 5 கவுண்ட். அதுக்கப்புறம் சின்ன ரிலீஸ் பண்ணிட்டு மூச்சை வெளியிட்டு கழுத்து நேராக கொண்டு வர போறீங்க. அது ஒரு 5 கவுண்ட். மூச்சை வெளியே விடும்போது அந்த இம்னாய்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பேர் பண்ண முடியுது ட்ரை பண்ணுங்க. நாக்கு லேசா உள்ள இழுத்தீங்க சொன்னா அது நாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, வராதுங்க. ரெடி? சிட் எரெக்ட். Come on, 5 count inhale, start. Hold and lock your chin. 1, 2, 3, 4, 5. Release your chin and breathe slowly. Ujjayi Pranayama, victorious breath. One more time. Come on. 5 count inhale, start. Hold and lock your chin. 1, 2, 3, 4, 5. Release your chin and breathe. Third time. Slow and deep inhale, start. Hold and lock. 1, 2, 3, 4, 5. Release your chin and breathe. Okay. Change your leg position. Brahmari Pranayama. Brahmari இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல அந்த காது மடல் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி இப்படியும் பண்ணலாம். சில பேர் இந்த மற்ற விரலெல்லாம் கூட கொண்டு வருவாங்க. நம்ம இண்டெக்ஸ்லோட பண்ணலாம், அதே போதும். ரெடி? சிட் எரெக்ட். கை இந்த மாதிரி இருக்கக்கூடாது, செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகிருக்கட்டும். ஸ்டார்ட். Relax. Shitali Pranayama. And Chin Chin Mudra. Erect your back. Down your neck, roll your tongue. Come on, breathe in by tongue. Slowly raise your neck up. Breathe out by nose, down your neck. One more time. One more time. Relax. Now, Om chanting. Close your eyes. Breathe in. இந்த ஓம் chanting கூட நம்ம வாய்ஸ் பக்கத்தை பூஸ்ட் அப் பண்ணோம். ரெடி? ஒன் மோர் டைம். Breathe in. Namo Narayana. Breathe in. Om Namo Narayanaya. Breathe in. Om Namo Narayanaya.
Breathe in. Om Namo Narayanaaya. ஆந்தி நமஸ்கார். உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடி வராதிருக்க வேண்டும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் எனக்கு தர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ ஆல். சார் ராமன் சார். ஓகே சார், ஓகே சார். வணக்கம் சார், ராமதி பேசுறேன் சார். ரொம்ப அருமையான சார் வாமாப்பு, சூரிய நமஸ்கார், சூரிய நமஸ்கார வேரியேஷன், அதே சூரிய நமஸ்கார்ல ஆசனங்கள் 10 கவுண்ட் ரொம்ப உணவுபூர்வமா நாங்களும் உங்களா கூட செஞ்சுட்டு வந்தோம். இந்த செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது. அது மட்டும் இல்ல எங்க த்ரோட்டை பத்தி எப்படி எப்படிலாம் இருக்கோ, எப்படி எல்லாம் மூச்சு போய் வரது பத்தி விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். குட் மார்னிங் மோகன் சார். சூப்பர் சார், இந்த செஷன் சூப்பர், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. குட் மார்னிங் மோகன் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். எக்ஸலன்ட் செஷன், நல்ல அழகா டீடைலா அழகா சொல்லி கொடுத்தீங்க சார். அந்த சலபாசனால ஒன் லெக் ரைஸ் பண்ணும்போது நல்ல ஹைட் வருது இல்லையா? 2 ஹெட்டுக்கும் ரைஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் வார்ம் அப் பண்ணுமா? 2 லெக்கும் அது ஆமா, கொஞ்சம் பிராக்டிஸ் தேவை. அது கொஞ்சம் பிராக்டிஸ். ஆமா, முதல்ல வந்து இந்த எல்போல வலிக்கிற மாதிரி தெரியும். அதனால வந்து ஆமா, நீங்க என்ன பண்ணா, ஒரு சின்ன ஸ்டூல் வச்சிருங்க பின்னாடி. சின்ன ஸ்டூல் வச்சுட்டு கால் 2 மேல வச்சுட்டு உடம்ப தூக்கிடுங்க. அதுக்கப்புறமா கையை உள்ள கொண்டு போய் அந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. அந்த பொசிஷன் கையை வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். முதல்ல பாடி வெயிட் வைக்கும் போது இந்த இதெல்லாம் அழுத்தம், இந்த எல்போ, இந்த பைசெப், ட்ரைசெப்ஸ் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க காலை மேல வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்க வெயிட் எல்லாம் அங்க ஸ்டூல்ல போயிடும். அப்போ வந்து அதுக்கப்புறமா நீ கையை உள்ள கொண்டு வரலாம். உள்ள கொண்டு வந்து அந்த பொசிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவும் காலை கீழே இறக்கி பாருங்க. ஒரு கால் மட்டும் கீழே இறக்கி பாருங்க. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண இருக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் செஷன். வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க நச்சிந்தனை வட்டம். குட் மார்னிங் சார். சார் எக்ஸலன்ட் செக்ஷன் தான், கோல்டன் அவர்னு சொல்லலாம் சார். ஒன்னொன்னு அவ்வளவு அழகா சொன்னீங்க சார், டீட்டெயிலா சொன்னீங்க. நிஜமா டாக்டர் கூட இவ்வளவு அழகா சொல்ல மாட்டாங்க சார். எவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சயின்ஸ். அதே மாதிரி எங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சார். அதுல சூரிய நமஸ்காரத்துல எல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க, எல்லாம் கவர் பண்ணுவீங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். குட் மார்னிங் சார், சாயாதேவி சார். சார் அருமையா இருந்தது சார், கிளாஸ் சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாலாஜி சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சூரிய நமஸ்கார் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டீங்க நீங்க. சீரியஸாவே நீங்க அதுல பேக்கேஜ் அழகா கொடுத்தது நல்லா இருந்தது சார். அது மாதிரி விசுஜி சக்ராவோட ஃபுல் ஆக்டிவேஷன் இன்னைக்கு எஃபெக்டிவா இருந்தது. நல்லா ஸ்வெட் ஆச்சு இந்த வெதர்லயும். ரொம்ப தேங்க்ஸ் சார், வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். காலை வணக்கம் சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. நைஸ் செஷன் சார். வணக்கம் பாலாஜி சார், பச்சன் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். த்ரோட் சக்கர ஆக்டிவேஷன் வந்து நல்லா நீங்க அந்த ஆசனாஸ் நல்லா டிசைன் பண்ணி சூரிய நமஸ்காரே ஆக்சுவலா இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களுக்கு சேவை தொடரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். Good morning, Balaji sir. Sujata Tyagarajan from Tucson, Arizona. Our Sri Ganesh, it should be called sweating session. அவ்வளோ சூப்பர்னா அவ்வளோ சூப்பராகவே வருது. நான் இங்க இருக்கேன், இங்க ஏசி வீட்டுக்குள்ள. ஈவன் தென் யூ ஸ்வெட் சோ மச், யூ நோ. வெரி நைஸ். தேங்க்யூ சோ மச் சார். காட் பிளெஸ் யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கிளாஸ் சொல்லுங்க சார். கிளாஸ் சூரிய நமஸ்கார் தான் சார். சூப்பருங்க சார், அருமையா செய்தோம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்க வளமுடன் சார். நன்றிம்மா. தேங்க்யூ. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எப்பெல்லாம் நான் பாலாஜி மாஸ்டர் பாக்குறேனோ அப்பெல்லாம் ராமதாஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். எந்த ராமதாஸ்? சிவாஜியினுடைய, மராட்டிய மன்னர் சிவாஜியினுடைய குருநாதர் ராமதாஸ். அவர் ஒரு நாளைக்கு 1200 முறை சூரிய நமஸ்கார் பண்ணுவார். சோ அவருடைய ஞாபகம் தான் பாலாஜி மாஸ்டர் பார்த்தாலே ஞாபகம் வந்துடும். பாலாஜி மாஸ்டரும் சூரிய நமஸ்கார்ல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை, அதனுடைய பெனிஃபிட்ஸை ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் சொல்லுவாரு. அதுல நிறைய இன்க்ளூட் பண்ணி நிறைய விஷயத்தை கொடுப்பாரு.
நன்றி பாலாஜி மாஸ்டர். தேங்க்யூ சார். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை என்றும் NCVக்கு தேவை. நன்றி. தேங்க்யூ வெரி மச். நாங்கெல்லாம் ஒரு 92 பேர்கள் தாய்லாந்து, பேங்காக், பட்டாயா போயிட்டு வந்தோம். ரொம்ப அற்புதமா நிறைய திட்டமிடல்கள் ரொம்ப அற்புதமா அது நடந்தேறியது. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், கோஆபரேஷன், கோஆர்டினேஷன். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வெளிநாடு பயணம் இருக்கு. அதை பத்தியான நோட்டிபிகேஷன் வரும். யாரெல்லாம் வெல்டிங்கா இருக்கீங்களோ அந்த டைம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொருத்தரும் நம்ம ஜாயின் பண்றோம். நம்ம யோகா, சில பேர் யோகா ப்ரொஃபஷனலே எடுத்துருக்கீங்க, நல்லது. நானும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ரயில்வேல ஒர்க் பண்றேன், பாலாஜி மாஸ்டர் பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாரு, ராமவர்த்தி ஒரு கம்பெனில இருப்போம். யாரு வேணாலும் என்ன வேணாலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு சில எய்ம்ஸ் இருக்கும். அதற்காக 21 days சேலஞ்ச் ஒன்று போட போறோம். அதற்கான இப்போ வந்தாச்சு. இப்போ அதோட ஒர்க்கிங் தான் இருக்கு. 5:15 to 5:45. ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட், இதை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதை ஃபோக்கஸ் பண்ணி அதற்காக ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம். 21 days சேலஞ்ச். அது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு பார்க்குறோம். அதற்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. யாரெல்லாம் முடியுமோ அதில் கலந்துக்கலாம். நீங்க மட்டும் இல்லை, யாரு வேணாலும் கலந்துக்க சொல்லலாம். அதுல பேமெண்ட் இருக்கு. சிறிய பேமெண்ட் தான், 9,999 ரூபா, 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் டே அது ரிவ்யூ இருக்கு. இந்த பேட்ச் அப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படி யோக ரத்னா ஸ்டார்ட் பண்ணுமோ, யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டார்ட் பண்ணுமோ, ஃப்ரீ ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணுமோ, அதுவும் நடந்தேறி போகுது. ஏன்னா ஹெல்த் இருக்கணும், வெல்த் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கணும், கரெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணி இந்த ஒரு 1/2 hour பேக்கேஜ்ல போட்டிருக்கோம். அவங்க ஒரு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அது ஒன்று. அடுத்து யோக ரத்னா பேட்சும் ஜனவரியிலேருந்து வருது. அதுவும் யாரெல்லாம் யோகா ஆசிரியர்களாக நீங்க மாற வேண்டுமோ, யோகாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ, நீங்க வரலாம், தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச் ராமமூர்த்தி சார், பாஸ்கர் நாராயணன் சார். ஒரு 6 நாட்கள் நான் இந்த தொடர்பிலே இல்லை. என்னுடைய 92 பேர் அப்படியே அழைச்சிட்டு வரணும், அதுலதான் என்னுடைய கவனம் இருந்தது. நன்றி. இங்க அப்பப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் தான் பார்த்து பண்ணிப்பேன், தெரிஞ்சு கொள்வேன். அதற்கு உறுதுணையாக இருந்த ராமமூர்த்தி சார், பாஸ்கர் நாராயணன் சார், நிறைய ஜாம்பவான் இருக்காங்க, யோகா ஆசிரியர்கள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வேற யாராவது கமெண்ட் கொடுக்க போறீங்களா? முடிச்சுக்கலாமா சார்? எஸ் சார், முடிச்சுக்கலாம் சார். ஓகே, ரொம்ப அருமையான சார் இந்த கிளாஸ். ரொம்ப நாங்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தோம். அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்ல கண்டினியூ பண்ண சார். தேங்க்யூ சார். தற்சமயம் காலம் கருத்து தற்சமயம் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. நன்றி.